எங்களுடைய வெற்றி நாயகன் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் இந்த தேசத்தின் மீது அக்கறை கொண்ட தலைவர். இந்த தேசத்தின் மீது மட்டுமல்ல, உலக வளர்ச்சியின் மீதே அக்கறை கொண்ட தலைவர். அது பக்கத்தில் இருக்கிற ஸ்ரீலங்காவில் வீடு கட்டி தர்றதாகட்டும், இல்லை மாலத்தீவு கடன்களை சரி செய்வதற்கு உதவுவதாகட்டும், இல்லை ஆப்கானிஸ்தான் மீது அக்கறை கொண்டு அங்கே நூலகங்களை கட்டித் தருவதாகட்டும், ஒரு உலகத் தலைவர் நரேந்திர மோடி அவர்கள். இன்றைக்கு அந்த வெற்றி அதை நிரூபித்திருக்கிறது. பொதுவாக தமிழ்நாட்டில் பேசுகிறப்போ பிஜேபியோட கூட்டு சேர்ந்தா அந்த கட்சியை அழிச்சிரும் அப்படிம்பாங்க. இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்கள் கடந்த முறை மேடையிலேயே சொன்னார், இனிமேல் உங்களை விட்டு போக மாட்டேங்கய்யா அப்படின்னு சொல்லி மோடி அவர்களை பார்த்து சொன்னார். என்ன காரணம்? பீகாருக்கு என்ன செய்ய வேண்டும் என்று என்ன நினைத்தாரோ நிதிஷ்குமார் அவர்களை மத்திய அரசின் துணையோடு அந்த வளர்ச்சியை கொடுக்க முடிந்தது. லாலு பிரசாத் யாதவ் இருந்தப்போ லாந்தரை பிடிச்சிட்டு போவார் நைட்டெல்லாம் ஓட்டு கேட்கறக்கு. கடைசி வரைக்கும் அந்த மக்கள் இருட்டிலேயே வச்சிருந்தார். நான் பீகார் போயிருக்கேன். நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா தூரமாக இருந்து பார்த்தா கிராமம் கிராமமாக தெரியாது, ஒரு மண் திட்டு மாதிரி தெரியும். அந்த மண் திட்டுக்கு நீங்கள் உள்ளே போனீங்கன்னா மாடு கட்டுகின்ற அந்த அறைக்கும் மனிதர்கள் வசிக்கின்ற அறைக்கும் வித்தியாசம் இருக்காது. ஒரே ஒரு டிரான்ஸ்ஃபார்மர் தான் இருக்கும். விவசாய நிலங்கள் ரொம்ப ஒவ்வொருத்தரும் கம்மி, 50 சென்ட் 25 சென்ட் வச்சுருப்பாங்க. பைப்பை பிளாஸ்டிக்கை சுருட்டி தண்ணியை விட்டுட்டு சுருட்டி வீட்டுக்கு கொண்டு போயிடுவாங்க. காய்கறிகள் போட்டு இதுதான் விவசாயம், ஆடு வளர்ப்பு, இதுதான் அவங்க முக்கியமான தொழிலாக இருந்தது. அப்படித்தான் லாலு பிரசாத் யாதவ் அந்த கட்சி அந்த மக்களை வைத்திருந்தது. இந்த கடந்த 20 ஆண்டுகள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற மாற்றத்தை மக்கள் கவனித்துக் கொண்டிருந்தார்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பா, ஸ்டேஜ் பை ஸ்டேஜா. இன்னைக்கு அந்த மாற்றத்தின் மீதான நம்பிக்கை பிரதமர் மோடி அவர்கள் மறுபடியும் கொடுத்துருக்காரு. நாங்கள் ஊழல் பண்ணலை, கால்நடை தீவன ஊழல் பண்ணலை, இல்லை நாங்கள் ரயிலில் ஊழல் பண்ணலை, நாங்கள் இன்னைக்கு உங்கள் வளர்ச்சிக்கு உங்களோடு வருகிறோம். பெண்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார், பொதுமக்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார், ஜென்சி அந்த இளைஞர்களுக்கு நம்பிக்கை கொடுத்தார், வேலை வாய்ப்பை பற்றி கொடுத்தார். வளர்ச்சி நீ பட்டியலிட்டீங்கன்னா கொஞ்சம் நெஞ்சம் இல்லைங்க. பீகார் மாநிலம் இப்படி மாறிவிட்டதா? வளர்ச்சியில் முன்னோக்கி போய் கொண்டிருக்கிறது பீகார் மாநிலம். இன்னும் சொல்ல போனால் தமிழகம் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆதாரங்களை கொடுக்க முடியும். அந்த அளவுக்கு அந்த கூட்டணி, நம்முடைய அந்த என்டிஏ கூட்டணியானது சிறந்து விளங்கியது, சிறப்பாக செயல்பட்டது. நீங்கள் தேர்தல் இதில் உங்களுக்கு என்ன கணிப்பு என்ன சொல்லியதோ ஏறக்குறைய அதை நோக்கித்தான் இப்பொழுது வெற்றி சென்று கொண்டிருக்கு, அதையும் தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. ஸோ அப்போ என்ன காரணம்? மக்கள் மனநிலை வளர்ச்சியை நோக்கி இருந்தது. அதற்கு என்டிஏ கூட்டணி துணை நின்றது, மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ரொம்ப சிம்பிள் கான்செப்ட். ஊழலற்ற நிர்வாகம், நேர்மையான நிர்வாகம், அனைத்து செல்கின்ற நிர்வாகம். இன்னைக்கு நம்முடைய முதல்வர் அறிவிக்கப்பட்டவர்களுக்கு, நிதிஷ்குமார் அவர்களுக்கு இணையாக எண்ணிக்கையில் சீட்டு கொடுத்து, நாங்கள் ஜெயிக்கிற இடத்துல நீங்கள் நில்லுங்க, நீங்கள் ஜெயிக்கிற இடத்துல நாங்கள் நிற்கிறோம், அந்த பரிவர்த்தனை இது யார்கிட்ட இல்லையே. ஏன் தோல்வி அடைந்தது? முன்னாடி பேசின நண்பர் ரொம்ப அழகாக சொன்னார் காங்கிரஸை பற்றி. ஹரியானாவில் தோத்துட்டு, ஹரியானாவில் தோத்ததை பீகாரில் தோக்கறதுக்கு முன்னாடி தேர்தல் அன்னைக்கு ராகுல் காந்தி பேசுகிறார். ஹரியானா தேர்தலில் எந்த ஒரு வழக்கும் எந்த மாவட்ட ஆட்சியர் மீதும் இல்லை, அந்த அளவுக்கு தேர்தல் சிறப்பாக நடந்து முடிஞ்சிருக்குது. அன்னைக்கு சொல்லலை ராகுல் காந்தி, இன்னைக்கு சொல்கிறாரு ஓட்டு திருட்டு நடந்துருச்சு அப்படின்ட்டு. ஸோ அவருக்கு ராகுலுக்கு தெரிஞ்சிருச்சு. எஸ்ஐஆரை பற்றி குறை சொன்ன போதும் சரி, ஹரியானா தேர்தலை பற்றி குறை சொன்ன போதும் சரி, அவங்களுக்கு பீகார் தேர்தலில் தோல்வி என்பது தெளிவாக தெரிஞ்சிருச்சு. ஏன்னா இண்டி கூட்டணி அமைச்சு எல்லா எதிர்கட்சிகளையும் ஒன்றிணைத்தாங்க. கம்யூனிஸ்ட்டை உள்ளே கொண்டு வந்தாங்க, ஆம் ஆத்மியை உள்ளே கொண்டு வந்தாங்க, நீங்கள் திரிணாமுல் காங்கிரஸை உள்ளே கொண்டு வந்தாங்க. இருக்கிற அத்தனை பிஜேபிக்கு எதிரான கட்சிகளையும், சாதிய கட்சிகளையும், மதவாத கட்சிகளையும் எல்லாம் ஒன்று சேர்த்துட்டு இண்டி கூட்டணி அமைச்சிட்டு ஏதோ எதிர்கட்சி அந்தஸ்தை மீண்டும் பெற்ற காங்கிரஸ் இன்று நம்பிக்கை இழந்து நிற்கிறது. உண்மைதான். அதே நிலைமை தான் தமிழ்நாட்டில் திமுகவுக்கும். ராகுல் காந்தி அங்கே என்ன பேசினாலும் அதை அப்படியே காப்பி அடித்து ஜெராக்ஸாக பேசுறது இன்னைக்கு நம்முடைய தமிழக முதல்வர்.
ஸோ கூடிய விரைவில் பீகார் நிலைமை தமிழ்நாட்டிற்கு வந்து கொண்டிருக்கிறது என்ற நம்பிக்கையை நிச்சயமாக நாம் நம்பிக்கையோடு அதை சொல்லலாம் தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்த அளவுக்கு இன்றைக்கு என்டிஏ கூட்டணி மக்களுக்கு மக்களாக மக்களோடு நின்று மக்கள் வாக்குகளை பெற்று வெற்றியை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது ஒரு முதல் என்னுடைய கருத்தாக. ராகுல் காந்தி இந்த தேர்தல் பிரச்சாரத்தில் பேசின நிறைய விஷயங்கள் அப்படிங்கிறதும் நம்ம அதில் பார்க்க வேண்டியது இருக்கு. சீனாவிலிருந்து இறக்குமதிங்கிறது அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்க பீகாரில் வளர்ச்சியை பேசுறீங்க. பீகாரின் வளர்ச்சிங்கிறது 20 வருஷத்துல இருந்தது, அது கொடுத்த ஒரு வெற்றியாகவும் நாங்கள் இதை பார்க்குறோங்கிறதையும் சொல்றீங்க. நீங்க நான் மீண்டும் உங்ககிட்ட வர்றேன். திரு பாலச்சந்திரன் ஐஏஎஸ் அவர்கள் இருக்காங்க. நான் கேட்கணும்னு நினைக்கிறது 2 விஷயம். இந்த 20 ஆண்டு காலமாக நிதிஷினுடைய அந்த தொடர் பயணம் அப்படிங்கிறது இருக்குல்ல, அது கொடுத்த ஒரு கனியாக பார்க்கலாமா இப்போ இருக்கக்கூடிய அந்த முடிவுகளை? பாரதிய ஜனதா அவங்க முன்னெடுத்த அந்த எலெக்ஷன் வேலைகள் கை கொடுத்ததுன்னு பார்க்கலாமா, அல்லது மகாகட்பந்தன் கூட்டணியில் காங்கிரஸினுடைய ரோல் அப்படிங்கிறது எதிர்முகாமுக்கு பலமாக போயிடுச்சு அப்படின்னு பார்க்கலாமா? நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? மூணுமே காரணங்களாக தான் இருக்குது. திரு நாகராஜன் 20 வருஷத்தில் சொர்க்க பூமியாக பீகார் மாறிடுச்சுங்கிற மாதிரி சொன்னார். ஆனால் ஒன்றிய அரசின் பகுதியாக விளங்குகின்ற புள்ளியியல் துறை அமைச்சகம் இருக்கு, அவங்களுடைய புள்ளி விவரத்தை திரு நாகராஜன் கண்டிப்பாக பார்ப்பார்னு நினைக்கிறேன். பீகார் எங்கே முன்னேறி இருக்குன்னு அதை பார்த்துட்டு சொன்னார்னா சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா பல இடங்களில் பீகார் பின்தங்கி இருக்குது, இதுதான் உண்மை இன்றைக்கி ஒன்று. அதான் 20 வருஷத்தில் அவங்க மகத்தான முன்னேற்றம் என்னவோ அடைஞ்ச மாதிரி தெரியல, இது ஒன்று. ரெண்டாவது, கற்பூரி தாக்கூர் காலத்திலிருந்து இந்த நில உடைமை சமுதாயத்திற்கு எதிராக இதில் மேல் ஜாதிக்காரர்கள் என்று சொல்லப்படுகின்ற ஜாதி குழுமங்களை சேர்ந்தவர்கள்ட்ட தான் நிலங்கள் பெரும்பான்மையாக இருந்தது பீகாரில். கற்பூரி தாக்கூர் முயற்சியை முன்னெடுத்தார். அதை லாலு ரொம்ப முரட்டுத்தனமாக முன்னெடுத்து சென்றார். அதனால் அவருக்கு என்ன பேர் வச்சிட்டாங்கன்னா, இது ஜங்கல் ராஜ்னு சொல்லி பேர் வச்சிட்டாங்க. அவருடைய ராஜ்யத்தையும் நிறைய இது குழப்பங்கள். இப்போ இவங்க நக்சலைட்ஸ் வந்தாங்க. இந்த நில உடைமை சமுதாயத்திற்கு எதிரான, நில உடைமை சொந்தக்காரர்களுக்கு எதிரான ஒரு அரசு வருதுன்னு பல இடங்கள்லேருந்து கிளர்ச்சிகள் வந்தது. இது நேச்சுரல். நீங்கள் உலக சரித்திரத்தை எங்கே பார்த்தாலுமே இது மாதிரி தான் நடந்திருக்கு. அப்போது இந்த போராட்டம் பொருளாதாரத்தில், சமூக பொருளாதாரத்தில் முன்னேறியவர்களாக நிரந்தரமாக ஏறக்குறைய இருந்தவர்களுக்கும் சமுதாய பொருளாதாரத்தில் பின்தங்கியவாக இருந்து என்று முந்தங்க வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு குழுமத்திற்கும் நடந்த போராட்டம். இந்த போராட்டத்தை பத்திரிகைகள்லாம் எப்படி சொன்னாங்க, அவங்க யார் சப்போர்ட்டாக இருந்தாங்களோ அவங்களுக்கு சப்போர்ட்டாக பேசினாங்க. ஜங்கல் ராஜ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது இது லலு பிரசாத் அரசில் தவறுகள் நடக்கலையா? எந்த ஒரு அரசுமே தவறுகள் இல்லாத அரசு கிடையாது. காங்கிரஸ் அரசுலையும் தவறு இருந்தது, பிஜேபி இப்போ நடத்துகிற பிஜேபி அரசுலையும் தவறு இருக்குது. அதனால் அடிப்படை நோக்கம் என்னன்னு சொல்லி பார்த்தா, லல்லுடைய நோக்கம் பிற்படுத்தப்பட்டோர், தாழ்த்தப்பட்டோர் இவங்கெல்லாம் மேலே வரணும் அப்படிங்கிறது. ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இங்கே ஒரு பெரியார் கிடைச்ச மாதிரி அங்கே ஒரு மாபெரும் தலைவர் அவங்களுக்கு இல்லாமல் போயிட்டார். பீகாருக்கோ யூபிக்கோ இல்லாமல் போயிட்டாங்கனால இவங்களுடைய முன்னேற்றம் இருக்குது. ஆனால் இங்கே நடந்த அளவுக்கு அந்த முன்னேற்றம் நடைபெறவில்லை அப்படிங்கிறது ஒன்று. காங்கிரஸ் ஸ்பாயில் ஸ்போர்ட் மாதிரி தான் பிஹேவ் பண்ணாங்க. இப்போ பிஜேபியை பொறுத்த மட்டும் அவங்களுடைய கூட்டணியை அவங்க ரொம்ப அற்புதமாக செதுக்கி வச்சுக்கிட்டாங்க. அங்கே இருக்கிற டிஃப்ரென்சஸ் ஆஃப் ஒப்பீனியன் எல்லாத்தையும் கீழே கொண்டு போய் முதல்ல நம்ம ஜெயிக்கணும், மேலே ஒற்றுமையாக காட்டணும்னு சொல்லி மேலே ஒற்றுமையாக கொண்டு வந்தாங்க. இன்றைக்கு தேதி வரைக்கும் உண்மை என்னென்னா, இந்த சமூக நீதிக்காக போராடுகிற சக்திகள் ஒன்றா இருந்திருந்தாங்கன்னா பிஜேபி இன்றைக்கும் அங்கே வர முடியாது. நிதிஷும் இவரும் யாதவும் ஒன்றா இருந்தாங்கன்னா இன்றைக்கும் அங்கே அவங்க வர முடியாது. அதுதான் ஒன்று. இன்றைக்கும் நிதிஷுடைய எம்எல்ஏஸும் இவங்க ஆர்ஜேடி எம்எல்ஏஸும் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா அவங்க தான் கவர்மெண்ட் ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நிதிஷுடைய 20 ஆண்டு கால ஆட்சி அப்படின்னு சொல்கிறீங்க. நிதிஷ் 20 ஆண்டு காலம் பிஜேபியோட இல்லை, அவர் ஒரு எய்ம் தான் அவருக்கு இருந்தது. இங்கே நமக்கு ஏபிஎஸ்க்கு இருக்க மாதிரி தான் அதிமுகவின் தன்னிகரற்ற தலைவனாக இருக்கணுங்கிறத இவருடைய இபிஎஸ்ஸுடைய ஒரே நோக்கம். அதுக்காக யாரை வேணாலும் வெளியேற்றலாம், கட்சி வீக்கானாலும் பரவாயில்ல, நம்ம மேலே இருக்கணும் அப்படிங்கிறது எப்படி இருக்கோ அதே மாதிரி அங்கே யார் வேணாலும் வெளியில் போகலாம், நம்ம தொடர்ந்து முதல்வராக இருக்கணும் அப்படிங்கிறது நிதிஷுடைய எய்மாக இருக்குது. இந்த தேர்தலை ஜெயித்ததுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்குது. ஒன்று அவருடைய தேர்தல் வேலை கட்டமைப்பு, அது இந்தியா பூரா பிஜேபிக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. இதை எதிர்த்து இவங்க எப்படி நிற்க போகிறாங்க? மற்ற மாநிலங்கள்லேயும் சில கட்சிகள், திரிணாமுல் காங்கிரஸ் மாதிரி, திராவிட முன்னேற்ற கழகம் மாதிரி, இதில் கேரளாவில் கம்யூனிஸ்ட் கட்சிகள் மாதிரி அவங்க இதை எதிர்கொள்ள முடியும். அந்தளவுக்கு அவங்களுடைய காடர் ஸ்ட்ரென்த்தை வச்சுருக்காங்க. ஆனால் காங்கிரஸுக்கு அந்த காடர் ஸ்ட்ரென்த்து கிடையாது. காங்கிரஸ் தன்னிலை உணர வேண்டும், அது ரொம்ப முக்கியம். பீகார்லேயும் சரி, இது தமிழ்நாட்டில் நாளைக்கு எதிரொலிக்க போகுது. தமிழ்நாட்டில் உள்ள சில பேர் விஜய் கூட கூட்டி, காங்கிரஸை சேர்ந்தவங்க விஜய் கூட கூட்டணி வைப்போம் அப்படிலாம் மிரட்டினதுக்கு காரணம் நம்ம கூட கொஞ்சம் சீட்டு வாங்கிடலாம் அப்படின்னு. இப்போ இந்த பெர்ஃபார்மன்ஸுக்கு அப்புறம் கூட சீட்டு வாங்கணுங்கிற அவங்களுடைய திட்டம் தமிழ்நாட்டில் தோல்வியடையத்தான் போகுது. ஆனால் இன்றைக்கி நம்ம பீகாரை பற்றி கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். காங்கிரஸுடைய
இப்போ நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து அந்த நாட்டை ஆண்ட பொழுது நேரு மாதிரி, தேவராஜ் அரசு மாதிரி, காமராஜ் மாதிரி நீங்கள் வந்து முன்னேற்றத்தை எல்லோருடைய முன்னேற்றத்திற்கும் எல்லோருடைய வளர்ச்சிக்குமான அரசாங்கமாக இருக்க வேண்டும் அப்படின்னு நினச்சவங்க வடநாட்டில் உள்ள இவங்க முதலமைச்சர் நினச்சாங்களா? நிச்சயமாக கிடையாது. கமல்வதி திரிவேதி ஆகட்டும் அல்லது இங்கே வந்து சத்யநாராயண் சின்ஹா யார் வந்து முதலமைச்சராக இருந்தாலும் அவங்கள நீங்கள் பொருத்தி பார்த்தீங்கன்னா அவங்க பிஜேபிக்கு நல்ல முதலமைச்சராக இருப்பாங்க. ஏன்னா அந்த ஆட்டிடியூட் அது மாதிரி இருந்தது. அந்த ஆட்டிடியூடை எதிர்த்து ஒரு கிளர்ச்சியாக தான் இந்த யாதவ்ஸ் வந்து 2 பக்கம் வந்து பிற்படுத்தப்பட்டவருக்கு ஆதரவு வந்து கிளர்ச்சி ஆரம்பித்தாங்க. பிற்படுத்தப்பட்டவரை வந்து காங்கிரஸ் வந்து தன்னுடைய ஓட் பேங்க்கில் கால்குலேஷன்லேயே வைக்கலை. அவங்களுடைய கால்குலேஷன் வந்து ஓட் பேங்க், கன்சாலிடேட்டட் ஓட் பேங்க் அப்படிங்கிறது ஃபார்வர்டு கம்யூனிட்டிஸ், எஸ்சிஸ் அண்ட் எஸ்டிஸ் அண்டு மைனாரிட்டிஸ் இவங்களை வச்சுருந்தாங்க. ஆனால் என்றைக்கு ஃபார்வர்டு கம்யூனிட்டி பிஜேபிக்கு போனாங்களோ, எஸ்சி அண்ட் எஸ்டி வந்து ராம்விலாஸ் பாஸ்வான் மாயாவதிக்கு போனாங்களோ, இது மைனாரிட்டிஸும் பேக்வேர்ட்ஸும் முலாயம் சிங் யாதவுக்கும் லல்லு பிரசாத் யாதவும் போனாங்களோ, காங்கிரஸ் காணாமல் போயிடுச்சு. இந்த 2 முக்கியமான மாநிலங்களில் காங்கிரஸ் வந்து காணாமல் போயிடுச்சு. இதுதான் உண்மை. மத்திய பிரதேசத்துலேயும் ராஜஸ்தான்லேயும் இன்னும் அப்படிப்பட்ட பிற்படுத்தப்பட்டவருக்கான ஒரு பெரிய கிளர்ச்சி உருவாகலை. அதனால் காங்கிரஸ் வந்து பிஜேபியுடைய மனநிலையில் உள்ள பல காங்கிரஸ் தலைவர்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. ராகுல் காந்தி என்ன சொல்கிறாரோ அதை காங்கிரஸில் உள்ள எல்லா கேண்டிடேட்டும் நம்புகிறாங்களா? இன்றைக்கி பீகாரில் உள்ள கேண்டிடேட் அப்படின்னு பார்த்தா இது மிகப்பெரிய கேள்விக்குறி. அப்போ அவருடைய மெசேஜை நம்புகிற மக்கள் அவருடைய கேண்டிடேட்ஸை நம்பலை. அதனால தான் இன்னும் பின்னடைவு ஏற்பட்டிருக்கு. இந்த பலவிதமான காரணங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் முக்கியமானது என்னென்னா, பிஜேபி வந்து என்ன தன்னுடைய காடர் வச்சு மட்டுமா சண்டை போட்டாங்க? அவங்களுக்கு இல்லாத ஸ்ட்ரென்த்தாக எலெக்ஷன் கமிஷனுக்கு கூட தான் வச்சு சண்டை போட்டாங்க. இந்த இது வந்து இன்னும் சுப்ரீம் கோர்ட்டில் கேஸ் இருக்குது. கேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் பார்க்கணும். 67 லட்சம் பேர் வாக்காளர்கள் நீக்கப்பட்டாங்களே, அந்த நீக்கப்பட்டவர்கள் எத்தனை பேர் வந்து இவர்களுடைய ஆதரவாளர்கள் இருந்திருக்கக்கூடும். ஏன்னா அதுதான் யோகேந்திர யாதவ் சொல்கிறாரு. யாரெல்லாம் ஆர்ஜேடி ஆதரவாளர் இருந்தாங்களோ அவங்கள தான் மெயினாக மைனாரிட்டிஸ் இவங்களெல்லாம் மெயினாக குறி வச்சு நீக்கப்பட்டார்கள்னு சொல்கிறாரு. அதையெல்லாம் பார்த்ததுக்கப்புறம் தான் முடிவுக்கு வரணும். ஆனால் ஒன்று ரொம்ப உறுதி, இந்த நாட்டுடைய ஜனநாயகம் நிலைநிறுத்தப்பட வேண்டும் என்றால் நேர்மையான தேர்தல்கள் நடத்தப்பெற வேண்டும். இப்போ ராகுல் காந்தி இவர் சொன்னார், திரு நாகராஜ் சொன்னார், ராகுல் காந்தி வந்து ஹரியானா தேர்தலை பற்றி இத்தனை வருஷம் கழிச்சு சொன்னார், இத்தனை மாதம் கழிச்சு சொன்னார். ஆமாம், அத்தனை மாதம் கழிச்சு தான் ரெக்கார்டை பார்க்க முடியுது. இந்த தேர்தல் கமிஷன் வந்து எலக்ட்ரானிக்கலி தே ஆர் நாட் அலோவிங் த ரெக்கார்ட்ஸ் டு பி ஷோன். இதே வந்து அவங்களுடைய பாரபட்சத்தை காமிக்குது. அதனால் படிப்படியாக கொண்டு அணுகணு ஒவ்வொரு பேப்பராக படித்து பார்த்தா அவங்க சொல்ல வேண்டியிருக்கு. அப்போ அவங்க சொல்லும்போது என்ன சொன்னாங்க, நாங்கள் ஹரியானாவில் இப்போ தேர்தல் முடிவு மாற்றுங்கன்னு சொன்னாங்க. மாற்ற முடியாது, ஏன்னா இனிமேல் கேஸ் போட முடியாது. அப்போது இந்த மாதிரி நடந்திருக்குங்கிறத உங்களுடைய அட்டென்ஷனை கொண்டு வந்துடுறேன் அப்படின்னு சொன்னார். இது மாதிரி வந்து பீகாரில் நடக்குது, கர்நாடகாவில் நடக்குதுன்னு சொன்னதுக்கு இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் கமிஷன் முறையான பதிலை சொல்லலை. இன்றைக்கி வரைக்கும் பதில் சொல்கிற பிஜேபி வந்து முறையான பதில் சொல்லலை. அவர் கேட்குற கேள்வி வந்து ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ். ஸ்பெசிஃபிக் கொஸ்டின்ஸ் ஷுட் பி ஆன்சர்ட் பை ஸ்பெசிஃபிக் ஆன்சர். அது அவங்ககிட்ட இல்லவே கிடையாது, கிடையவே கிடையாது. ஏதாவது 19 சொல்லுவாங்க, ராகுல் காந்தி ஏதாவது உளறிக்கிட்டே இருப்பார் அப்படிம்பாங்க. அப்போ ஒரே இதில் வந்து எலக்ட்ரானிக்கலி வந்து நீங்கள் வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை வந்து டெலிட் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது பொய்யா? கர்நாடகாவில் தேர்தல் கமிஷனே ஒத்துக்கிடுச்சு. ஆமாம், அது உண்மை, நாங்கள் தானே எஃப்ஐஆர் போட்டோன்னு கேட்டாங்க. உடனே கர்நாடகா போலீஸ் கிடச்சி நீங்கள் தான் எஃப்ஐஆர் போட்டீங்க, நாங்கள் உங்கள்கிட்ட கேட்டோம்ல யார் பேசுனது, யார் அந்த தகவலை கொடுத்தாங்கன்னு, அந்த எலக்ட்ரானிக் டேட்டா உங்கள்கிட்ட இருக்குல்ல, எங்கள்கிட்ட கொடுங்க, நாங்கள் அந்த ஆளை பிடிக்கணும்னு சொன்னால் இன்றைக்கி வரைக்கும் தேர்தல் கமிஷன் அது பதிலே சொல்லலை. அப்போ தேர்தல் கமிஷன்ஸ் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து இட் இஸ் சஸ்பெக்ட், அதில் சந்தேகமே கிடையாது. அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேர்தல் கமிஷன் இருந்ததுன்னா, இங்கே சுகுமார் சென் ஒருத்தர் முதல் தேர்தல் கமிஷனாக இருந்தார். அவர் தேர்தல் நடத்தின விதத்தை பார்த்து வியந்து போய் சூடான் கவர்மெண்ட் வந்து ரிக்வஸ்ட் பண்ணாங்க கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவை, தயவுசெய்து நீங்கள் வந்து எங்களுக்கு அனுப்பி வைங்கன்னு. அங்கே ஒரே ஒரு தேர்தல் தான் நடந்துச்சு சுகுமார் சென் நடத்தின, ஒன்றே தான் டெமோக்ராட்டிக் எலெக்ஷன். அன்னையிலிருந்து இன்றைக்கு வரைக்கும் அவருடைய பெயரில் வந்து அவங்க வந்து தெருவுக்கு பேர் வச்சாங்க. அவர் அவ்வளோ தூரத்துக்கு மரியாதையை வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட தேர்தல் கமிஷன் லிங்தோன்னு ஒருத்தர் இருந்தார். லிங்கோ வந்து தேர்தல் கமிஷனர் எடுத்த பல முடிவுகள் முலாயம் சிங் யாதவுக்கு எதிரான முடிவுகள். ஆனால் முலாயம் சிங் யாதவ் அவர் ரிட்டையர் ஆகி போகும்போது, ஹைதராபாத்துக்கு போகும்போது, ஐயா உங்களுடைய பர்சனல் எஃபெக்ட்ஸ் எல்லாம் எங்களுடைய கவர்மெண்ட் இதில் பிளேனில் நீங்கள் எடுத்துகிட்டு போகிறீங்களா அப்படின்னு கேட்டார். ஏன்னா லிங்கோடைய நேர்மையை வந்து அவர் வந்து அங்கீகரித்தார். இன்றைக்கி அப்படிப்பட்ட நேர்மை இருக்க மாதிரி தெரியலை. அதனால் இத்தனையும் மீறித்தான் இந்த எதிர்க்கட்சிகள் போராட வேண்டும் அப்படிங்கிறது இன்றைக்கி உள்ள நிலைமை. எல்லா முடிவையும் பார்த்ததுக்கப்புறம், இறுதி முடிவை பார்த்ததுக்கப்புறம் இன்னும் நம்ம பேச முடியும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.